ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் அப்ளிகேஷனில் லோன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் சர்ச் பண்ணி இந்த வீடியோவும் வந்து பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா இந்த செக் அப்ளிகேஷனில் எவ்வளோ நமக்கு லோன் கொடுப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வித் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். அது போக இல்லாமல் நம்மளோட ஃபாலோவருக்கு எவ்வளோ லோன் வந்து கொடுத்தாங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் மந்த்லி எவ்வளோ இஎம்ஐ வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது, அப்புறம் ஓவராலாக எவ்வளோ ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? அண்ட் உங்களுக்கும் இந்த அப்ளிகேஷனில் இன்றைக்கி காமிக்கிற இந்த அப்ளிகேஷனில் லோன் வேணுனாலும் சரி, இல்லை வேறு அந்த அப்ளிகேஷன்னாலும் எனக்கு வந்து கீழே என்னோடய ஜிமெயில் ஐடி நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு லோன் அப்ளை பண்ணணும் ப்ரோ அப்படின்னு மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். என்னோடய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுவேன். அப்புறம் நம்ம வந்து பேசி நம்ம வந்து எப்படி லோன் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஃபீஸ் எல்லாம் எதுவுமே வந்து பே பண்ண தேவையில்ல. இது ஜஸ்ட்டு வந்து ஒரு ஹெல்ப் தான், அவ்வளோதான். இதில் பெருசாக ஒன்றும் கிடையாது. அண்ட் நானுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ரிஜிஸ்டர்டான அஃபிஷியல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு நார்மல் ஒரு யூடியூபர். சும்மா உங்களுக்கு வந்து லோன் அப்ளை பண்ணுறவங்களுக்கு அர்ஜென்ட்டு தான். சரியா? லோன் எல்லாருமே பார்த்திங்கன்னா அர்ஜென்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணுவாங்க. அந்த டைமில் நிறைய இடங்களில் போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அங்கே கிடைக்குமா இங்கே கிடைக்குமான்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு குயிக்காக அந்த வேலையை முடிச்சு விட்றதுக்கு தான் நம்ம வந்து சும்மா வந்து ஒரு சின்ன கைடாக தான், அவ்வளோதான் விஷயமே தவிர வேறு வந்து நான் ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஷியல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு கைடு தான், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து எனக்கு இதுக்கும் இந்த இதுவுமே வந்து இதுவும் இருக்காது. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த டவுட்டும் இருக்கும். இவங்க வந்து ப்ரொமோஷனுக்காண்டியும் இந்த அப்ளிகேஷனில் வாங்கி கொடுத்தா இவங்களுக்கு இது அப்படின்லாம் கிடையாது. அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த டவுட்டும் இருக்கும். இந்த ரெஃபரல் மூலமாக கமிஷன் பார்க்குறக்காண்டி தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து நமக்கு எந்த இதுவுமே கிடையாது. சும்மா ஒரு ஹெல்ப்பு தான், அவ்வளோதான். ஓகேவா? ஏன்னா எல்லாருக்கும் எந்த மாதிரி எமர்ஜென்சி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா அப்ளிகேஷனில் லோன் வாங்க போகிறீங்க அப்படின்னாலே ரொம்ப எமர்ஜென்சியான சுச்சுவேஷன் தான். அந்த டைமில் அந்த டைமை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகே. அண்ட் இந்த அப்ளிகேஷன் அபவுட் நம்ம வந்து செக் பண்ணுவோம், ப்ளே ஸ்டோர் இன்ஃபர்மேஷனை. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் செக் பண்ணோம் அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து ஆர்பிஐ ரெஜிஸ்டர்டா அப்படின்னா எஸ், உண்மையிலே வந்து இவங்க வந்து ஆர்பிஐ ரெஜிஸ்டர்டு என்பிஎஃப்சி தான். அது வேறு யாரும் கிடையாது. இந்த ஏர்லி சேலரி அப்படின்ற ஒரு சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல. ஸோ இது வந்து ஃபார்மர்லி நோன் அஸ் ஆஷிஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரைவேட் லிமிடெட்னு இருக்குல்ல. ஆனால் இந்த ஏர்லி சேலரி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைபுன்னு சொல்லி ஒரு லோன் அப்ளிகேஷன் வந்து இருக்குல்ல. ஸோ அந்த அப்ளிகேஷன் தான். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற லோன் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட தான் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு செகண்ட் தேர்ட் ஆப்ஷனாக தான் இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெடு, அப்புறம் அமிகா ஃபினான்ஸ் இந்த மாதிரி இவங்ககிட்ட போவாங்க. பட் இவங்க வந்து ஆர்பிஐ ரெஜிஸ்டர்டு தான். சரியா? அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இவங்களோட டென்யூர் ரீபேமெண்ட் பீரியட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 monthsலேருந்து 36 months வரைக்கும் இருக்கும். ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் வந்து 13.5%லேருந்து 55% வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து போயிடுவோமே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 5 லட்ச ரூபா எடுக்கிறீங்க 3 yearsக்கு. ஸோ இப்போ இதில் வந்து லோன் அமௌண்ட்டில் வந்து 3% வந்து ப்ராசஸிங் ஃபீஸும் ப்ளஸ் அதுக்குண்டான ஜிஎஸ்டியும் 18% போட்டு உங்களுக்கு ஓவராலாக பார்த்திங்கன்னா 17,700 மட்டும் வந்து இந்த ப்ராசஸிங் அண்ட் அந்த மற்ற சார்ஜஸ்லாம் போயிடும். சரியா? அண்ட் உங்களோட இஎம்ஐ பார்த்திங்கன்னா 18,582 பர் மந்த்துக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 20% per annum வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆன் ரெடியூசிங் பிரின்சிபல் பேலன்ஸ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். ஸோ இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் எக்ஸிஸ்டிங் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இன்றைக்கி வந்து 10,000 லோன் கட்டுறேன் அப்படின்னா 8,000 வட்டிக்கு பிடிச்சிருவாங்க. மிச்சம் 2,000 தான் இருப்பாங்க. அப்போ மிச்சம் 2,98,000 தான். 3 லட்ச ரூபா லோனுக்கு 2,98,000 உண்டான வட்டி தான் வந்து வரும். ஸோ இதுதான் வந்து இவங்களோட கான்செப்ட். அண்ட் நம்ம எக்ஸ்ட்ரா ரீபேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து 10,000க்கு பதிலாக 20,000 நான் பே பண்ணேன் அப்படின்னா 12,000 மைனஸ் ஆகும் நெக்ஸ்ட் மந்த்து. அப்போ இன்ட்ரெஸ்ட்டு கம்மி. ஸோ இதுதான் கான்செப்ட்.
அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நம்ம ஓவராலாக பே பண்ணியிருக்க அமௌண்ட் பார்த்திங்கன்னா 5 லட்ச ரூபாய்க்கு 6,68,000 நம்ம வந்து பே பண்ணியிருப்போம். இன்ட்ரெஸ்ட் வந்து 1,68,000. அண்ட் காஸ்ட் ஆஃப் லோன் பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் 17,700 1,86,000 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1,85,000 வந்து மட்டும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இந்த அப்ளிகேஷனில் நம்ம 5 லட்ச ரூபா லோன் எடுத்ததுக்கு 3 வருஷத்தில் கொடுத்துருப்போம். சரியா? அண்ட் முக்கியமான விஷயம் இதில் வந்துட்டு நீங்கள் பர்சனல் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா மினிமமாக வந்து 21 இயர்ஸ் டு 55 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் எது இருக்கணும். அண்ட் மினிமம் இன்ஹேண்ட் மந்த்லி சேல்ரி, அதாவது கையில் உங்களுக்கு வர்ற சேல்ரி பார்த்திங்கன்னா 25,000 ரூபாய்க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்தியனாக இருக்கணும் அப்படின்றாங்க. சரியா? ஓகே. ஸோ இந்த ப்ரொஃபைலுக்கு சூட்டபுளாக இருக்க நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தர் வந்து லோன் எடுத்திருக்காரு. ஸோ அந்த டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அவருக்கு பார்த்திங்கன்னா லோன் வந்து கிடச்சிருக்கு. ஓகே கைஸ், நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா 65,000 லோன் வந்து கிடச்சிருக்கு 22% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில். ஸோ அவரோட சிபில் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சிபில் ஸ்கோரை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் இருந்தாலுமே சில கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா அந்த பழைய டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, அவங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், அவங்களோட ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி தான் வந்து லோனை வந்து ப்ரொவைட் பண்ணி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ இஎம்ஐ அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 65,000 ரூபாய்க்கு மந்த்லி பார்த்திங்கன்னா 3,489 ரூபா பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 65,000 நம்ம லோன் எடுக்கிறது. ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 2,145 ரூபா. அந்த ப்ராசஸிங் ஃபீஸுக்கு ஜிஎஸ்டி வந்து 386 ரூபா வருது. அண்ட் நம்ம கைக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 62,500 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலாக பார்த்திங்கன்னா 2,500 நமக்கு வந்து இந்த ஃபீஸில் வந்து போயிடுது. இன்ட்ரெஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ண போகிறது பார்த்திங்க அப்படின்னா 15,250 ரூபா வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுறோம் இந்த 65,000 லோன் எடுத்ததுக்கு. ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த 23 மாதத்தில் நம்ம எவ்வளோ வந்து பேமெண்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா 80,250 ரூபா நம்ம வந்து இந்த 65,000 லோன் எடுத்ததுக்கு இந்த 2 வருஷத்தில் நம்ம வந்து பே பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் விஷயம். இவங்க வந்து வருஷம் வந்து அதிகமாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் வருஷம் குறைய உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து குறையும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மேபி வந்து டிஃபர் இருக்கலாம். பட் வந்து உங்களுக்கு நீங்கள் வருஷத்தை எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு, அது டோட்டல் வேல்யூ வந்து கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம். இவ்வளோதான். சரி, ஓகே கைஸ், இந்த அப்ளிகேஷனில் லோன் எடுத்தால் இதுதான் வந்து விஷயம். ஓகேவா? அண்ட் இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு லோன் எடுக்கணும்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது தான். இந்த அப்ளிகேஷன்னாலும் சரி வேறு எந்த அப்ளிகேஷன் நம்ம வந்து நீங்கள் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம வந்து பார்ப்போம் எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களுமே வந்து செக் பண்ணுங்கள். ஏன்னா செக் பண்ணிவிடுவாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஐடியா இருக்கும். நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். எல்லாத்துலேயுமே லோன் வாங்கினதுக்கப்புறம் அந்த லோன் அமௌண்ட் எவ்வளவு, இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ, எல்லாத்தையுமே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும், எனக்கு எந்த அப்ளிகேஷன் கரெக்டாகுனா அந்த அப்ளிகேஷனை பற்றி பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்கள். அதோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் அதோட கஸ்டமர் ரிவ்யூஸ் இதெல்லாம் வந்து செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இந்த அப்ளிகேஷனை எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம வந்து நான் வந்து கைட் பண்ணுறேன். ஸோ என் மூலமாக என்ன யூஸ் அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு லோன் அமௌண்ட் இவ்வளோ வேணும் அப்படின்னா அதுக்கு உண்டான டிப்ஸை நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ அது மூலமாக உங்களுக்கு வந்து அந்த லோனை வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ், அதுபோல் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லுவேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும், ஏன்னா ரியல் டைம் டேட்டாஸ்லாம் நீங்கள் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து இங்கே உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறதுனால நீங்கள் அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனில் ட்ரை பண்ணாமையே இந்த அப்ளிகேஷனில் லோன் எடுத்தால் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது இதுதான் மோட்டிவே. ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.